ஃபீல்டில் வேணால் வேலை செய்வோம். செய்ய வேண்டிய வேலை இது. எது? உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டியது, ஈமானை பியூரிட்டி பண்ண வேண்டியது, ஈமானை அதிகப்படுத்த வேண்டியது, செய்ய வேண்டிய வேலை இது. இது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க புகாரியில் 69 ஹதீஸ், மார்க்க விஷயங்களில் மக்களுக்கு எளிமையை உருவாக்குங்க. மார்க்க விஷயத்தை நீங்கள் பயான் பண்ணீங்கன்னா மக்கள்கிட்ட எளிமையாக இருக்கோ அதை சொல்லுங்க, சிரமத்தை ஏற்படுத்தாதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க சிரமத்தை ஏற்படுத்தாதீங்க. ஒருத்தன் வர்றான், அவனால் ஜமாத் தொழுக பாசிபிள் கிடையாது, அவனை கூப்பிட்டு ஜமாத்தா தொழுக மாட்டேங்கிறா நீ எல்லாம் என்ன, அவன் வேலை அந்த மாதிரி, அந்த பொசிஷனில் இருந்தானா நீ தொழுவியா முதல்ல அதை பாரு. அதான் அவன் தொழுவ நேரத்ததே பெரிய கஷ்டம். ஒரு கடை இருக்குது, இன்றைக்கி ஒரு சிட்டியில் இருந்துக்கிறீங்க, டெல்லி மாதிரியான மெட்ரோ சிட்டிலலாம் போங்க, 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற எவ்வளோ டைம் எடுக்கும் தெரியுமா? 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் எடுக்கும் பீக் ஹவர்ஸில். பள்ளிவாசல் ஒரு இடத்துல இருக்குதுன்னு வைங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணுன்னா 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடக்கும். அப்போ அவன் லொஹர் தொழுகைக்கு போகிறதுக்கு 1.5 மணி நேரம், அவன் 11:30 கிளம்புனா 1 மணிக்கு ரீச் ஆவான். மறுபடியும் அங்கேருந்து அவன் கிளம்பி வந்தானா 3:30 ரீச் ஆவான். அப்போ மெட்ரோபாலிட்டன் மாதிரியான ஊர்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமம். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எனக்கு 2 மணி நேரம் ஆச்சு. ஒரு சிக்னல்லேருந்து 2 சிக்னலில் போய் நிற்கிறேன், 8 வாட்டி க்ரீன் சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் ஏன்டான்னு வருது. 30 செகண்ட் 40 செகண்ட் கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் ஃபுல்லாக இங்கேருந்து நிற்கிறேன், பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நிற்கிது. 8 வாட்டி க்ரீன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி அதுக்கப்புறம் கிளியர் ஆகுது. அது மாதிரி 4 சிக்னல் மாட்டிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? வாழ்க்கையை அவன் தொழுகை நினச்சே பார்க்க மாட்டான். நம்ம அந்த இடத்துல 1.5 மணி நேரம் ஒரு தொழுகைக்கு ஒதுக்குனா எவனெல்லாம் தொழுவ முடியும்? சொல்லுங்க, எவனாலையும் தொழுவ முடியாது. அப்போ இந்த சிரமமான மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தலை. இதில் ஃபத்வா சொல்கிறதே இல்லை. இல்லை இப்படி சொன்னால் என்ன ஆயிடுவாங்கன்னா, இப்போ நீங்கள் பயந்த மாதிரி தான் பயப்படுறேன், இப்படி வீட்லேயும் தொழுவலான்னு சொன்னால் இப்படிப்பட்டவன் தொழுதுருவான் அப்படின்னா நம்ம மார்க்கத்தில் எல்லாமே தான் இருக்குது. குறைந்தபட்சம் லெவல் இது, அதிகபட்சம் லெவல் இது. நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணணும். உங்கள் மார்க்கம் உங்கள் மறுமை வாழ்க்கையை நீங்கள் நாசம் பண்ணிக்கணும்னு தயாராகிட்டா, அது நீங்களே நுரண்டு பண்ணி நீங்கள் போயிட்டா அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இருக்கிறது என்னவோ அதை சொல்கிறோம். இப்போ இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களே தவிர சிரமத்தை ஏற்படுத்தாதீங்க. நற்செய்திகளையே சொல்லுங்கள். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு 2 பேர், பஷீரன் வ நசீரன், குர்ஆன்ல எல்லாம் வரும். என்னன்னா நற்செய்தி சொல்பவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும். அல்லாஹ் ஃபஸ்ட்டு ரசூலா எதை கூப்பிடுவாங்க? நற்செய்தி தான். அதுவும் குர்ஆனில் எந்த இடத்துலலாம் சொர்க்கத்தை பற்றி, சொர்க்கமும் நரகமும் வந்தால் குர்ஆனில் நோட் பண்ணி பாருங்கள், ஒரு அழகான ஒரு ஆர்டரில் இருக்கும். சொர்க்கம் நரகம்னு இருந்தால் ஃபஸ்ட்டு சொர்க்கம் இருக்கும், ரஹமத்து தண்டனைன்னு இருந்தால் ஃபஸ்ட்டு ரஹமத்து வரும். இந்த சீக்வன்ஸ் மாறவே மாறாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய அருள் தான் ஃபஸ்ட்டு இருக்கும், 2வது தான் அவனுடைய அஸாப் வரும். அதே மாதிரி நற்செய்தி ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது வரும். எங்கேயுமே இது உள்டாவாக வரவே வராது. ஃபஸ்ட்டு பயம் காட்டுறது, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நற்செய்தி வரவே வராது. இப்படி தான் உள்ளே வரும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க வெறுப்பூட்டி விடாதீங்க, வெறுப்பு ஏற்படுத்திடாதீங்க. மார்க்கத்தின் பெயரால் போட்டு இல்லாத சட்டம் சொல்லி 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 அவனை டார்ச்சர் பண்ணிடாதீங்க. இதுதான் நடக்குது. நீ பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், இவன் பாருங்க என்ன சொல்கிறாங்க. இங்கே தப்லீக் ஜமாத்தில் எடுத்தீங்க, புதுசாக ஒருத்தர் தொழுகை ஆரம்பித்தார்னா உம்ருக்கலா என்ன வாழ்நாளில் நீ வயசு அதாவது ஒரு மேஜரானதுலேருந்து கணக்கு போட்டு நீ தொழுவணும். அல்ல இந்த அளவுக்கு. அது 40 வயசில் ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வந்துட்டான் அப்படின்னா 18 19